எனக்கு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ தடங்கள் இருக்கு. சரி, ஓகே. நான் வந்து இன்னைக்கு இப்பதான் ஒரு ஒரு பேட்டர்ன், ஒரு சைக்கிள் ஒன்று ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. அது என்னன்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுவேன். 2வது நாள் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருப்பேன், படிப்பேன், எதா பண்ணுவேன். அதுக்கும் அடுத்த நாள் வந்து ரொம்ப கம்மியா படிப்பேன். அடுத்த நாள் விட்டுருவேன் மொத்தமா. அவ்வளோ அது முடிஞ்சிடுச்சு அதோட. அது புதைச்சாச்சு, திரும்ப நம்ம தோண்டி எடுக்கணும். அப்படிதான் இருந்திருக்கு இத்தனை நாளைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு ரொம்ப நாள் கேப் வந்துடும், ஒரு 4-5 டேஸ் கேப் வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி திரும்ப பிளான்லாம் பயங்கரமாக பண்ணி இதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னுலாம் இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி அதை விட்டுருவேன். இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த வாட்டி எனக்கு வந்து என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா, நம்ம ஒரு ப்ராக்டிஸே கொடுக்கலாம் பிரெயினுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுல. இப்போ ஒரு இந்த 4வது நாள் இருக்குல்ல, அன்னைக்கு தோணலனாலும் நான் பண்ணியிருக்கணும். ஆனால் அன்னைக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே விட்டுருப்பேன் மொத்தமாக. அடுத்த நாள்லேருந்து இன்னும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் எப்படி வேலைக்கு ஆகாது, செட் ஆகாதுல்ல. அதனால நான் இன்னிலேருந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் வின்ஸை வந்து நான் பார்க்கணும் முதல்ல அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு மைண்ட் செட்டே ப்ரோக்ராஸ்டினேட்டர் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்லேயே நான் என்னை வச்சுருக்கேன். அந்த இம்ப்ரெஷனை நான் முதல்ல மாற்றணும். அதனால இப்போ நான் கொஞ்சம் டெய்லி இனிமேல் வந்து நான் வந்து ப்ரோக்ராஸ்டினேட்டர் கிடையாது, நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான ஆள் அப்படி எழுதலான் இருக்கேன். சரி, நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, நான் வந்து என்னோட ஓல்டு மீயவே தேடிக்கிட்டே இருக்கேன். அப்போ சூப்பராக படித்தோமே, அப்போ காலேஜ் படிக்கும்போது அப்படி படிச்சுட்டு இருந்தோம், இத்தனை மணி நேரம் படித்தோம், அத்தனை மணி நேரம் படித்தோம். அது காலேஜ் படிக்கும்போது. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இப்போ என்னால் அது முடியாதுல்ல. அதே அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா அப்போது வந்து என் கூட படிக்கிறவங்க இருந்தாங்க, எல்லாருமே படிக்கிற பசங்களாம் இருந்தாங்க. காலேஜ் போனால் பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பாங்க, இது முடிச்சுட்டு அது முடிச்சிட்டேன்னுவாங்க. நான் ஆப்வியஸாக இது எனக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருந்துச்சு, நான் படித்தே ஆகணும். நான் என்வாயன்மெண்ட்லேயே இருந்தனால நானும் அவ்வளோ இதுவாக இருந்தேன், எந்தூசியாஸ்டிக், ஓ மை காட் படிக்கிறோம் நம்ம அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஏன்னா என் கூட இருக்கவங்க வேலை செய்வாங்க. எனக்கு வேலையிலையும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி தான் இருக்கேன் நான். வேலையும் ப்ராப்பராக செய்கிறேனான்னு கேட்டால் அதுவும் இல்லை, ஒழுங்காக படிக்கிறேன்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதனால நான் இனிமேல் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுடலான்னு இருக்கேன். ஜங்க் ஃபுட், இது, ஃபோனு, யூடியூப் எல்லாத்தையும் விட்டுடலான்னு இருக்கேன். எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன். இது வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நான் இப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொன்று வந்து எனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் சொன்னால் இது நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு இதுவே எனக்கு இல்லை. ஏன்னா நான் சொன்னால் நானே வந்து அது ஜோக்ஸாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி தான் பேசுவேன், அப்புறம் எதுவும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி தான் நானே எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து நான் மாற்றியே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்படியே இருந்தால் இப்போ நானே இப்போ நம்ப மாட்டேன், நான் எப்படி அதை பண்ணுவேன் அப்படின்னு இருக்கோம்ல. ஸோ வந்து இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க பிரச்சனை. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்மால் வின்ஸ் வேணும். அதனால இனிமேல் என்ன பண்ணலாம்னா, இனிமேல் வந்து பெரிய லாங் டேர்ம் பிளான்ஸ் நமக்கு வேண்டாம். ஒரு நாளுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், அதை நான் இன்னைக்கு பண்ணுறேன். முதல்ல இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, காலையில் எழுந்து படிக்கணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா வந்து மீன் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட போய் மீன் வாங்க போயிட்டேன். அதுவும் வந்து அவங்க நான் நடந்து போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இதனால் ரொம்ப தூரம் நடந்து போய் அவங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலை இருந்துச்சு. வெயிலில் போய் நடந்து போகணுமே அப்படின்றதுனால காலையில் போயிட்டேன். ஆனால் காலையில் படிக்க முடியல. ஆனால் ஏன் சொன்னே படித்தா அதில் ஒரு இது இருக்கும், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று, ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது. அதனால தான் ஏன் சொன்னேன், பள்ளி வளர்க்குறதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பள்ளி வளர்க்குறதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனால் என்னால் ரொம்ப நேரத்துக்கு படிக்க முடியல, கடைக்கு விட்டாங்க, கடைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்துட்டு இப்போ நான் பல் விளக்கிட்டேன். பல் விளக்கிட்டேன் கைஸ். இப்போ வந்து போயிட்டு பல் விளக்கிட்டு இப்போ குளிக்கல, நான் அப்புறமா குளிச்சுக்கலாம். ஏன்னா காலையில் குளிச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் அந்த எஃபெக்டிவ் டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ வந்து போயிட்டு குளிக்கணும், அது சாயங்காலம் குளிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் இப்போது மணி வந்து 11:40 ஆகுது. 11:45லேருந்து 12:45, 1:45, 2 hours உட்காந்து படிக்கிறேன். 2 hours நான் இது வரைக்கும் படித்தது கிடையாது ஒழுங்காக. சார்ஜ் வேறு 2 hours இது வரைக்கும் ஒழுங்காக உட்காந்து படித்தது கிடையாது. ஸோ இந்த வாட்டி 2 hours உட்காந்து படிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1:45 போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2:30க்கு 1:45க்கு போயிட்டு 2:30க்குலாம் நான் வர ஆள் கிடையாது. சரி, 3 o'clock உட்காந்து 3 to 4 ஓகே, 3 to 4 இன்னைக்கு தூங்கக்கூடாது. மதியானம் நைட்டு சரியாக தூங்க மாட்டேன். மதியானம் தூங்கிட்டு எருமை மாடு மாதிரி உருண்டு தூங்கிட்டு
மதியம் நைட்டு தூங்க மாட்டேறதுனால. சரி ஓகே, இப்போ 3 to 4 வந்து நான் படிக்கிறோம். ஏன்னா பிரேக் வந்து கழிச்சு வந்து நான் படிக்கிற ஆளே கிடையாது, படிக்க மாட்டேன். அதனால பிரேக்கு முன்னாடி இருக்க செக்ஷன் வந்து 2 மணி நேரம் பெருசாகவும், பிரேக் அப்புறம் இருக்கிறது ஒரு 1 ஹவரும் வச்சுக்கலாம். ஏன்னா பிரேக் அப்புறம் நான் இது வரைக்கும் வந்து படிச்சதே கிடையாது, ஒரு சாத்திய இதுவே கிடையாது. அப்படி ஒன்று ஹிஸ்ட்ரியிலே இருந்தது கிடையாது. இப்போ ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில இருந்தது கிடையாது. அதனால நான் போயிட்டு படிக்க போகிறேன் கைஸ். இனி வந்து படிச்சு நான் அதை முடிச்சு எனக்கு அதில் வந்து ஒரு பின் நான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் சொல்கிற பேச்சு நான் கேட்குறேன். இன்னைக்கு நான் ஜங்க் சாப்பிட மாட்டேன், வெளியே சாப்பிட மாட்டேன், அப்புறம் வந்து ஃபோன் பார்க்க மாட்டேன், யூடியூப் பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். நான் வந்து ஒரு வேலை பண்ணால் அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. நான் போகிறேன், அவ்வளோவும் பேசுகிறேன். இது வரைக்கும் ஒரு 50 மினிட்ஸ் ஒரு செஷன் வச்சு அந்த 50 மினிட்ஸ் அந்த 58 மினிட்ஸ்னு காட்டுது. எக்ஸ்ட்ரா படிச்சுப்பேன் நான் என்னன்னு தெரியல. ஆனால் 50 மினிட்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி இப்போதைக்கு படித்தேன். ஒரு 12:34 ஆகுது. 12:45 வரைக்கும் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 50 மினிட்ஸ் செஷன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக 2 ஹவர்ஸ் படிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் வந்து சாத்தியம்னு எனக்கு தெரியல. அது எனக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால் 12:45க்கு திருப்பி வந்து இன்னொரு செஷன் வச்சு படிச்சுக்கிறேன். பை எஸ், பரவாயில்ல, வெரி குட், ஹாப்பி 50 மினிட்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக படிச்சிருக்கோன்றதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டைம்லலாம் நான் படுத்துருவேன், தூங்கிடுவேன். இந்த டைமுக்குலாம் வந்து படிச்சிருக்கேங்கிறது பெரிய விஷயம். ஹாப்பி செஷன் முடிச்சுட்டு பிரேக் முடிச்சுட்டு திருப்பி உட்காந்து படிப்போம். ஜாலி. இப்போ வந்து ஒரு என்தூசியாசம் வருது, எக்ஸைட்மெண்ட் வருது. இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து படித்தா நம்ம வந்து படிச்சிடலாம் போல். நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், படுக்கணும், தூங்கணும். சொன்னதை கேட்டிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் தான் இருக்குது செம்ம. அதை முடிச்சு இந்த சாப்டர் முடிச்சிடும். மணி ஆனால் 2 நான் வந்து எத்தனை மணி வரைக்கும் படிக்கிறேன்னு சொன்னாங்க. 12:45 11:45 படிக்கிறேன். 12:45 1:45 படிக்கிறேன்னு சொன்னால் 1:50 ஆச்சு. நான் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு குட்டி பாட்டு தான் இருக்குது, அது முடிக்க போகிறேன். அது முடிச்சோடனே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றது, இந்த சாப்பிட்டு குளிக்கிறது அப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முடிக்க போகிறேன். எனக்கு ஜாலியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்படி இவ்வளோ பண்ணியிருக்கோம், வெரி குட் அப்படின்னு இருக்குது. இது ஹேட்ஸ் ஆஃப்லாம் அம்மா இப்படி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்போது அப்படி அடிகள் விழுந்துடும். ஓகே, நம்ம வந்து போயிட்டு இந்த சம்பவம் முடிச்சு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். நான் வந்து 2 செஷனுக்கு படித்தேன். 50 மினிட்ஸ் படித்தா நடுவில் 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன். கரெக்டாக பிரேக் முடிச்சோன்னே போய் உட்காந்துட்டேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன், இந்த வாட்டி பிரேக் எடுத்தால் இதுக்கப்புறம் படிக்கணுமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கரெக்ட் டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைமுக்கு நீ போய் படித்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமுக்கு போய் படிச்சுட்டேன். போயிட்டு இப்போ வந்து மணி வந்து 2:10 ஆகுது. நான் குளிச்சுட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டேன். ஸ்கின் கேர்னால் பெருசாக ஒன்றும் கிடையாது, வெறும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான். அது மட்டும் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து பிரேக் டைம். நான் வந்து 3:30 வரைக்கும் பிரேக் எடுக்க போகிறேன். பிரேக் எடுத்துகிட்டு 3:30 to 4:30 இப்போ வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரேக், அதுக்கப்புறம் வேலை செய்யணும் 5:30. இந்த மாதிரி மீன் குழம்பு யாராவது பக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா, நான் வந்து டோக்குமெண்ட் டீடாக்ஸ்னு சொன்னால இன்ஸ்டாகிராம் மட்டும் ஸ்க்ரால் பண்ணாமல் இருக்கேன். வீடியோ மட்டும் எதுவும் சாப்பிடும்போது பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு நானே வந்து ஒரு இது கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன், ரிவார்ட் ஏதாச்சும் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இப்போ ஏதாச்சும் பார்த்துட்டே சாப்பிட போகிறேன். பை. இந்த டே இப்போ முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி 2 செஷனுக்கு படிச்சிருக்கோம். 50 மினிட்ஸ். இப்போ நாளைக்கு வந்து 3 செஷனாக படிக்கணும். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமும் கூட படிக்கணும். அதை வந்து ஒரு ஹேபிட்டாக டெய்லி கொண்டு வரணும். இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால நான் வந்து எந்தூசியாஸ்டிக்காக படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்ட சொன்னேன். அவர் சொன்னேன், நீ இந்த மாதிரி சொல்லாத, ஃபஸ்ட் டே நான் தான் அப்படி படிப்பேன், செகண்ட் அப்படி படிக்க மாட்டேன்னு. அதனால் மைண்ட் செட்டை மாற்றணும். ஓகே, அதனால் நான் மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன்.
இப்போ வந்து நான் எத்தனை நாள் ஆனாலும் இதே இன்ட்ரெஸ்டோட தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா ஐ மீன் லன்ச் பிரேக் எடுக்கும்போது நான் ஹாட்ஸ்டாரில் இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும், ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பார்த்தா அதை நான் விட்டுருவேன் கூடிய சீக்கிரத்தில். எப்போ விட்டுறேன்னு மட்டும் சொல்கிறேன், அது வந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனால் அப்புறம் வந்து நான் இந்த வீடியோவோட கீ டேக்அவேஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து காலையில் ஏஞ்ச உடனே அப்படியே போய் பல்லு வளர்க்குறோமோ இல்லையோ இதில் கேட்குற சில பேருக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகலாம். பட் நான் அதை பண்ணுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நேராக போய்ட்டு நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்தது என்னென்னா, நம்ம ஸ்பெசிஃபிக் டைமோட நம்மகிட்ட சொல்லி வச்சிடறோம் முன்னாடியே. இந்த டைம்லேருந்து இந்த டைம் நடுவில் இவ்வளோ பிரேக்கு, இந்த டைமில் படிக்க போகணும், படித்தே ஆகணும். நீ வந்து ஆக்சுவலி இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் வந்து உட்காந்து யோசிக்கக்கூடாது. படிக்கலாமா, பிரேக் எடுக்கும்போது பிரேக் மட்டும் எடுங்க. படிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. அடுத்து எனக்கு படிக்கணுமா, ஐயோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் இது இன்னும் கஷ்டமாகுது. நம்ம வந்து யோசிக்காமல் அப்படியே படிக்கிறோன்னா அப்படியே படிச்சிருவோம் போய். மேபி நம்ம உட்காந்து ஐயோ படிக்கணுங்க அப்படின்னு யோசிச்சா தான் நம்ம பிரெயினுக்கு நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இது பெரிய டெக்னிக் கிடையாது தான், இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொன்று நம்ம ஒரு ஸ்மால் வின்ஸ் பார்க்க தான் நீங்கள் எடுத்துன்னு பெரிய டார்கெட் வச்சு அதை முடிக்க முடியாமல் நம்ம இன்னும் ஹார்டராக இது பண்ணுவோம்ல, நீங்கள் வந்து எருவ மாடு தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மால் வின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இன்றைக்கி தான் நான் நம்புகிறேன். அதான் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு 3 செஷனாக படிப்போம். 50 மினிட்ஸ் லஞ்சுக்கு அப்புறம் 50 மினிட்ஸ் கண்டிப்பாக படிக்கிறோம். படிச்சுட்டு நாளைக்கு படிச்சோன்னு சொல்கிறேன். நீங்கள் மத்தியானம் கொஞ்சம் தூங்குனேன், நாளைக்கு மத்தியான தூக்கத்தை ஒழிக்கணும். அவ்வளோதான், இந்த டே முடிஞ்சிடுச்சு. இந்த டே இருட்டுறதுக்குள்ளே இந்த டே முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை இருக்குது. நான் வந்து வேலை செய்யணும் இன்றைக்கி. அவனை வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்னால். இப்போ கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலான்னு அப்படின்னு வந்தேன் நான். ஏன்னா கொஞ்சம் எருவமான மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து படிக்கிறேன், ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். 8 hours வேலை செய்யணும், ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். அதனால் கொஞ்சம் நடக்கலாமேன்றதுக்காக வந்திருக்கேன். ஓகே, பாய், நாளைக்கு சந்திப்போம்.